புருஷன் முண்டாட்டினா அப்படிதான் இருக்கும். ஒருத்தர் பிரச்சனையை ஒருத்தர் சுமக்கணும். நல்லா யோசிச்சு பாரு. சின்ன கையில் அடிபட்டுருக்கல, அவரால் கையெழுத்து போட முடியுமா? வேற யாராவது அவருக்கு பதிலாக கையெழுத்து போடணும். இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் கூட பிறந்த அக்கா மாதவி இருக்காப்ல, தங்கச்சி சுரேகா இருக்காப்ல, அது போக அசோக மாப்பிள்ள இருக்காப்ல. இவங்க எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்களே. அவங்க 3 பேரும் கையெழுத்து போட சொல்லாம உன்னை மட்டும் கையெழுத்து போட சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? சும்மாவா? சின்னையா மனசுல ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. சும்மா ஏதாவது பேசிட்டு இப்ப ஏத்த முறைக்காத. இந்த பாரு, வீரியம் உள்ள இடத்துல தான் விதை முளைக்கும். சக்தி உள்ள பொண்ணுங்க தலையில கிரீடம் வச்சாதான் சரித்திரமே படைப்பாங்க. இப்ப எதுக்கு நான் சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்கீங்க? உங்க சின்னையா பொய் சொல்றாருங்கிற, நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, குறுக்கு மறுக்க பேசாத. சின்னையா போட்டு கொடுக்க ரூட்டை பார்த்து நேர போய்கிட்டே இரு. கடைசியில நீ போய் சேர வேண்டிய இடம் வேற மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரி இருக்க போதுன்னே தெரியலையே. இங்க பாரு தாயி, நம்புத்தா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்பு. யாரு பில் அடிக்கிறது? ஏத்தா, நான் போயிட்டு நானே போறேன். சரிதா, நீங்க இதை வெட்டுங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். வாங்க டாக்டர். எப்படிமா இருக்கார் சூர்யா? நல்லா இருக்காரு. ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக வந்திருக்கோம். மேல ரூம்ல தான் இருக்காரு. நீங்க போய் பாருங்க. சரிம்மா. என்ன வேற சாவறாப்புல? ஏதா என்ன போன அண்ணா, பால் எடுத்து கொடுங்களேன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து. ஏதா நான் போறேன், நீ கொஞ்சம் இல்ல, நான் டாக்டருக்கு காஃபி போடணும், நீங்க எடுத்து கொடுங்க. சரிதான், இந்த எடுத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் வாங்க. என்ன திடீர்னு? நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேனே, பார்க்கலையா? ஓ சாரி டாக்டர், நான் அதை கவனிக்கல. ஓ இட்ஸ் ஓகே. சூர்யா, இப்போ எப்படி இருக்கு? யா ஐ அம் கூல். செக் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இத பாருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. See, எந்த வலியும் எனக்கு இல்ல. அப்படியா? எங்க நான் சொல்ற மாதிரி கை நீட்டுங்க. அப்படியா? ஆமா. இப்படி பண்ணுங்க. இப்படியா? மடக்குங்க. இப்படியா? டாக்டர், என்னால பஞ்ச் கூட பண்ண முடியும் டாக்டர். புஷ்அப்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஐ அம் ஓகே. See? அப்படியா? உங்க ரிப்போர்ட் கொடுங்க. எது டாக்டர்? அந்த லாஸ்ட் எடுத்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டா? எஸ். ஓகே, அது இங்க தான் எங்கேயோ வச்சேனே. எஸ். இந்தாங்க டாக்டர். ஓகே. என்ன டாக்டர்? குட். நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டீங்க. உங்க கை பூரணமா குணமாயிடுச்சு. இனிமே நீங்க பைக் ஓட்டலாம், கார் ஓட்டலாம், ஏன் நீச்சல் கூட அடிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஐயோ நந்தினி, இவ எப்படா வந்தா? இப்ப டாக்டர் சொன்னதை இவளும் கேட்டிருப்பாளோ? ஐயோ, உடனே கையெழுத்து போடுற பிரச்சனை ஆரம்பிச்சிருவாளே. இப்ப என்ன செய்யறது? அப்புறம் சூர்யா, நான் கிளம்பட்டுமா? டாக்டர் 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 ப்ளீஸ் டோன்ட் டர்ன் அரவுண்ட். மை வைஃப் இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூ டாக்டர். Sir, I'm extremely happy to see my hand is cured and I'm back to normal. But for some certain reasons, I need to keep this secret and silent. So, please do dressing for my hand again and tell loudly in Tamil that my hand will take few more days to get cured and back to normal. Please, doctor, say something. Do something. Wait. Surya, 1 minute. கையை மூவெல்லாம் பண்ணாதீங்க.
எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. ஐ திங்க் நான் எக்ஸ்ரேவை சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாருங்க டாக்டர், அதுதான் இன்னும் குட்டி வலி இங்க இருக்கு டாக்டர். ப்ளீஸ் 1 மினிட். ஒரு வாட்டி பாருங்க டாக்டர். ஆஹா, நான் அந்த லெஃப்ட் ரைட்டை கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். சாரி. ஐயோ, என்ன டாக்டர்? எஸ் சூர்யா, நான் நினைச்சது கரெக்ட் தான். உங்க கை இன்னும் குணமாகல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த கட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சரியாகும். இல்லனா பிரச்சனை ஆயிடும். அப்படியா டாக்டர்? அதனாலதான் போல அப்பப்போ வலி வந்துகிட்டே இருக்கு டாக்டர் எனக்கு. ஆமா, அதான் நான் சொன்னனே, கொஞ்ச நாள் ஆகும். ஷோ, இன்னும் நிறைய நாள் ஆகுமா டாக்டர்? எவ்வளவு நாள் ஆகும் அப்போ? அது நீங்க சொல்றத பொறுத்து சூர்யா. டாக்டர், ஐ மீன் நீங்க கோஆபரேட் பண்றத பொறுத்துன்னு நான் சொல்ல வந்தேன். தேவையில்லாம கைக்கு வேலை கொடுக்காம இருந்தா சீக்கிரமா சரியாயிடும். அப்படின்னா இந்த கார் பைக் எல்லாம் ஓட்ட முடியாதா டாக்டர்? ஆஹா, அதெல்லாம் பண்ணவே கூடாது சூர்யா. ஓ ஷோ, அட்லீஸ்ட் ஒரு கையெழுத்தாச்சும், ஒரு கையெழுத்து போடலாம்ல. நோ நோ, கையை ஷேக் பண்ணவே கூடாது. கையெழுத்து போடக்கூடாதா? நோ. அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் ஹெவியா பெயின் வரும்போது இந்த டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம் போடுங்க. ஓகேவா? ஓகே. எவ்வளவு நாளைக்கு? எப்பெல்லாம் பெயின் இருக்கோ அப்பெல்லாம் போட்டுக்கோங்க. ஓ, அப்ப டெய்லியும் தான் போட வேண்டியிருக்கும். சரி டாக்டர். அப்ப நான் கிளம்பிடுமா சூர்யா? டாக்டர், அடுத்த வாரம் வாங்க டாக்டர். கண்டிப்பா. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. இது நான் வச்சுக்கவா? வரேன். வாமா. சார், முதல்ல இந்த டாக்டரை மாத்துங்க சார். ஏன் நந்தினி, என்ன ஆச்சு? ஒரு எக்ஸ்ரேவை கூட ஒழுங்கா பார்க்க முடியல. இவரெல்லாம் என்ன சார் டாக்டர்? ஆமா, இந்த காஃபியா இருக்கு. டாக்டருக்கு தான் கொண்டு வந்தேன் சார். அதான் தப்பு தப்பா சொல்றாருல்ல, அதனால அவருக்கு காஃபி எல்லாம் வேண்டாம், நானே குடிச்சுக்கிறேன். குடி குடி குடி, நீ குடி. கல்யாணமா இன்னைக்கு என்ன லஞ்ச் செய்ய போற? மதியம் முள்ளங்கி சாம்பாரும் புடலங்காய் கூட்டு, அப்படியே தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியலும் பண்றோமா? ஐய, இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நல்ல விருந்து வைக்கிற மாதிரி சமை. விருந்தாளிங்களாம் வராங்க, சரியா? சரிம்மா. அப்ப வடை பாயாசத்துல 4-5 கூட்டு பொரியல் பண்ணி வச்சிருவோமா? சரி சரி. கூடவே எக்ஸ்ட்ரா ஸ்வீட் எல்லாம் பண்ணு. சரிம்மா, கேரட் அல்வா பண்ணிடவா? ஓகே ஓகே, பண்ணு பண்ணு. ஆகட்டும் ஆகட்டும். என்னைக்கு வேடி பார்த்துட்டு போய் கருவேப்பிலை பிடிங்கிட்டு வாப்போ. 3ஆம் மனுஷன் என்ன பேசுறான் கேட்குறது.